146 ஆண்டுகளில் இல்லாத பாதிப்பு. தமிழக மக்களே உஷார், எச்சரித்த வானிலை ஆய்வாளர்கள். இந்தியாவில் இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக பருவமழை பெய்ய தவறிவிட்டது. தென்மேற்கு பருவமழை நல்ல முறையிலேயே ஜூன் மாதம் தொடங்கி இருந்தாலும் கூட அது சடன் பிரேக் போட்டது போல அப்படியே நின்றுவிட்டது. நாட்டின் பெரும்பாலான மத்திய மற்றும் வட இந்திய பகுதிகளில் மழை இல்லாமல் போனது. கடைசி ஓரிரு நாட்களாக ஓரளவிற்கு மழை பெய்தாலும் இந்த ஆண்டு இயல்பு அளவிற்கு கூட மழை பெய்யாது என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன் 4ஆம் தேதி பற்றி தாமதமாக கேரள கரையை வந்தடைந்தாலும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் இன்னும் மழைக்காக காத்து கொண்டிருக்கின்றன. கடந்த 146 ஆண்டுகால வானிலை வரலாற்றிலேயே இந்த ஆண்டு ஜூன் மாதம்தான் மிகவும் வறண்ட ஜூன் மாதங்களில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. நாட்டின் தெற்கு, கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களுக்கு பரவிய பருவமழை அதன் பிறகு திடீரென ஸ்தம்பித்தது. இதனால் நாட்டின் பல பகுதிகளில் வழக்கமாக பெய்ய வேண்டிய மழையின் அளவில் 40% வரை கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டமின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் குறிப்பாக மத்திய இந்தியாவில் வழக்கத்தை விட 60%க்கும் குறைவாகவே மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது சில பகுதிகளில் பருவமழை மீண்டும் தீவிரமடைய தொடங்கினாலும் ஜூன் மாதத்திற்கு ஏற்பட்ட மழை பற்றாக்குறையை ஈடுகட்ட இன்னும் சில காலம் பிடிக்கும் என்றே தெரிகின்றது. இந்தியாவில் பருவமழை பொய்த்து போனதற்கு பின்னால் 5 முக்கிய வானிலை காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, பூமத்திய ரேகையை சுற்றி நகரும் மேக கூட்டமைப்பான மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் MJO இந்த முறை பலவீனமாக காணப்பட்டது. இது இந்திய பெருங்கடல் பகுதியை விட்டு விலகிச் சென்றதால் மழை பொழிவு குறைந்தது. இரண்டாவது காரணம், அரபிக்கடலில் இருந்து இந்தியாவிற்கு ஈரப்பதத்தை கொண்டு வரும் பலத்த காற்றான சோமாலி ஜெட் மிகவும் பலவீனமாக வீசியது. அடுத்து மூன்றாவது காரணமாக, வடமேற்கு இந்திய பாலைவனங்களில் இருந்து வெப்பமான வறண்ட காற்று மத்திய இந்தியாவை நோக்கி வீசி மேகங்கள் மழையாக பொழிவதை தடுத்துவிட்டது. நான்காவது காரணம், மேற்கு மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடலின் வெப்பநிலை வேறுபாட்டை குறிக்கும் இந்திய பெருங்கடல் இருமுனை நடுநிலையாகவே நீடித்தது. இதுவும் ஒரு மழை தடுப்பு காரணியாக அமைந்தது. ஐந்தாவது காரணமாக, வங்கக்கடலில் வழக்கமாக உருவாகி மழையை நாட்டின் உள்நோக்கி இழுத்துச் செல்லும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் இந்த முறை போதுமான அளவில் உருவாகவில்லை. பொதுவாக எல் நினோ பற்றி பேசப்பட்டாலும் ஜூன் மாதம் மழை பற்றாக்குறைக்கு அது மட்டுமே முழுமையான காரணம் அல்ல. எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகள் வெப்பமடைவதை குறிக்கிறது. அமெரிக்காவின் நோவா அமைப்பு ஜூன் மாதத்தில் 2வது வாரத்தில் எல் நினோ உருவாவதை அறிவித்தது. இருப்பினும் இந்திய பருவமழை மீது எல் நினோவின் தாக்கம் பொதுவாகவே ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் தான் அதிகரிக்க தொடங்கும். எனவே ஜூன் மாத பருவமழை தாமதத்திற்கும் எல் நினோவிற்கும் பங்கு மிக குறைவே. அதே நேரம் இப்பொழுது நிலைமை கொஞ்சம் மாறி வருகின்றது. தற்பொழுது பருவமழை மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான சாதகமான அறிகுறிகள் தென்படுகின்றன. சோமாலி ஜெட் காற்று வலுவடைந்ததை அடுத்து மும்பை மற்றும் மத்திய இந்திய பகுதிகளில் மழை மீண்டும் பெய்ய தொடங்கியுள்ளது. இருப்பினும் இந்த ஆண்டின் ஒட்டுமொத்த பருவமழை இயல்பான மழை அளவில் சுமார் 90% மட்டுமே பதிவாக வாய்ப்புள்ளது. புவி வெப்பமயமாதலால் வான்பரப்பில் கூடுதல் ஈரப்பதம் தங்குவதால் நீண்ட வறண்ட காலத்திற்கு பிறகு திடீரென்று கொட்டி தீர்க்கும் பெருமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் அதிகரிக்கும் என்றும் வானியல் வல்லுநர்களால் எச்சரிக்கப்படுகின்றது.